ஸ்டார்ட். துணை மானிய கோரிக்கையின் மீது சட்டமன்ற பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த துணை மானிய கோரிக்கையின் மீது பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் முதலமைச்சர் சத்துணவு திட்டத்தை 10 வயது முதல் 15 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு நீட்டிப்பதற்கு நான் மாணவர்கள் சார்பிலும் ஆசிரியர்கள் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே மாணவர்கள் சமுதாயம் இதை பெரிதும் வரவேற்கிறது. அடுத்து புதிதாக 24 உயர்நிலை பள்ளிகளை ஏற்படுத்தியிருப்பதற்காக உண்மையிலேயே நான் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதிகமான அளவுக்கு தனியார் பள்ளிகளை தான் உயர்நிலை பள்ளிகளாக உயர்த்தியிருக்கிறார்கள். அரசு பள்ளிகளை இம்மாதிரி உயர்நிலை பள்ளிகளாக அதிக அளவில் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர்களுக்கு இதுவரை கொடுத்து வந்த ஊக்க ஊதியத்தை திடீரென கொடுக்காமல் நிறுத்தி வைத்திருப்பது ஆசிரியர் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய இழப்பு என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இது குறித்து பலமுறை இந்த அவையில் பேசப்பட்டிருக்கிறது. இந்த முறையாவது மாண்புமிகு நிதியமைச்சர் பதிலளிக்கும் போது இந்த ஊக்கத்தொகை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து தமிழ்நாட்டை விரைந்து தொழில்மயமாக்க வேண்டும் என்பதில் அரசு அக்கறை கொண்டுள்ளதை பார்க்கிறோம். அதற்காக சென்னைக்கருகே தீர்வை இல்லாத வணிக பகுதியை ஏற்படுத்துவதற்காக ரூபாய் 2 கோடியை அனுமதித்து இருப்பது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க திட்டமாகும். இது ஒரு நல்ல திட்டம்தான் என்றாலும் இது சாதாரண மக்களுக்கு பயன்படுகிற திட்டமல்ல. நான் சொல்வது என்னவென்றால், சிறு தொழில் செய்பவர்களுக்கு அரசு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்தாலும் அதிகாரிகள் இதற்கெல்லாம் இடையூறுகளை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அந்த இடையூறுகளை எல்லாம் அகற்றி அரசின் உதவிகள் அனைத்தும் சிறு தொழில் முனைவர்களை அடையும் வண்ணம் திட்டங்களை தீட்டி நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொழில் வளர்ச்சிக்கு பல திட்டங்கள் போடப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் தொழிலாளர்கள் பிரச்சனைகளும் அதிகரித்திருக்கின்றன. அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தொழிலாளர் நல இலாக்காவில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அதிகாரிகள் எண்ணிக்கை போதாது. அதை அதிகப்படுத்த வேண்டும். இருக்கக்கூடிய அதிகாரிகளும் எவ்வகையில் செயல்படுகிறார்கள் என்று நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறது. தொழிலாளர் நலத்துறையில் ஒரு சில அதிகாரிகள் முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த நிலையை போக்க அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமுதாயத்தில் உள்ள நலிந்த பிரிவினர்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக இந்த துறை செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவுக்கு துணை மானிய கோரிக்கையில் பேச வாய்ப்பளித்த பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கின்றேன்.
ஸ்டாப்.